காவேரி டெல்டா விவசாயிகளின் குறுவை சாகுபடியை மென்மேலும் ஊக்குவிக்கும் வகையில் 41 கோடி ரூபாய் செலவில் குறுவை தொகுப்பு சிறப்பு உதவி திட்டத்தை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கும் வகையில் பல்வேறு விவசாய சங்கங்கள் சார்பில் திருவாரூரில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் அதிக பரப்பளவில் விவசாயிகள் குறுவை சாகுபடியை மேற்கொள்வதற்கு ஏதுவாகவும், டெல்டா மாவட்ட விவசாயிகளின் குறுவை சாகுபடியை மேலும் ஊக்குவிக்கும் வகையிலும் இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு 41 கோடி ரூபாய் செலவில் 5 அம்ச குறுவை தொகுப்பு உதவி திட்டத்தினை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்து சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார். அதன்படி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு தொடக்க வேளாண் சங்கங்கள் மற்றும் வேளாண் பொறியியல் துறை மூலம் கட்டணமின்றி உழவு செய்யவும் நடவு செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் நெல் நுண்ணூட்ட கலவை, உயிர் உரங்கள், ஜிப்சம் போன்றவை விவசாயிகளுக்கு விலையின்றி வழங்கப்பட்டு 12 மணி நேர மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. குறுவை சாகுபடிக்காக சிறப்பு தொகுப்பு திட்டத்தினை அறிவித்து விவசாயிகளுக்கு அனைத்து உதவிகளையும் செய்து வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கும் வகையில் காவேரி பாசன விவசாயிகள் நலச்சங்கம், தமிழக விவசாயிகள் சங்கம், ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கம், திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் மன்றம், திருவாரூர் மாவட்ட காவிரி டெல்டா விவசாயிகள் குழுமம் உள்ளிட்ட பல்வேறு விவசாயிகள் சங்கங்கள் சார்பில் திருவாரூரில் நேற்று பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை விளக்கும் வகையில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திருவாரூர் மாவட்ட விவசாய சங்கங்கள் கொண்டாடி மகிழும் பொதுக்கூட்டம். நம்மை காக்கும் தலைவர் அம்மா, இதுதான் எங்கள் அம்மா, இவர் போல் யாரும் வருமா. முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இரவை பகலாக்கும் வான வேடிக்கைகளுடன் விவசாயிகள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பிரம்மாண்டமான பாராட்டு விழா பொதுக்கூட்டத்தில் அமைச்சர்கள் திரு ஆர். வைத்திலிங்கம், திரு எடப்பாடி கே. பழனிசாமி, திரு ஆர். காமராஜ், காவேரி பாசன விவசாயிகள் நலச்சங்க பொதுச் செயலாளர் திரு எஸ். ரங்கநாதன், தமிழக விவசாயிகள் சங்க திருவாரூர் மாவட்ட தலைவர் திரு பயரி எஸ். கிருஷ்ணமணி உள்ளிட்டோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காவேரி டெல்டா விவசாய பெருமக்கள் நலனுக்காக அடுக்கடுக்காக செயல்படுத்தி வரும் எண்ணற்ற நலத்திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்து பேசினர். காவிரி டெல்டா விவசாயிகளின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டு குறுவை சாகுபடியை மென்மேலும் ஊக்குவிக்கும் வகையில் 41 கோடி ரூபாய் செலவில் குறுவை தொகுப்பு சிறப்பு உதவி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு விவசாயிகள் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர். பருவமழை பொய்த்தாலும் நிலத்தடி நீரை வைத்து உங்களுக்கு குறுவை உண்டு என்று நம் எதிர்பார்ப்பை மீறி சொன்ன முதலமைச்சரை நன்றி தெரிவிக்காமல் நம்ம வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. நம்ம எதிர்பார்க்காத இருக்குச்சே நம்ம இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொடுத்து அது என்னென்ன வருங்கிறதுக்காக அதை எதிர்பார்த்து அதான் சொல்றேன், திட்டமும் பர்ஃபெக்டு, சட்டமும் பர்ஃபெக்ட், ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா அழகா இருக்குங்கிறது சொல்லலாம். தற்போது குறுவை தொகுப்பு திட்டம், மிஷின் நடவுக்கு பணம், 12 மணி நேரம் மும்முனை மின்சாரம், எல்லாமே அவங்களால எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. கேட்காமலே கிடைச்சிட்டு இருக்கு நமக்கு உதவி. இன்னைக்கு தொகுப்பு திட்டத்தை யாரும் கேட்கல, அவங்களா அறிவிச்சாங்க. வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்த வள்ளல் ஒரே ஒரு தலைவி அம்மா தான். எந்த நாட்டும் கிடையாது, எந்த ஊர்லயும் கிடையாது, வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்தாங்க.